வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல பன்னீர் மசாலா கிரேவி எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 தக்காளியை நான் கட் பண்ணியிருக்கேன். 3 கட் பண்ணிட்டு ஒரு 15 முந்திரியை வெறும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இது நல்லா வேக விட்டுருங்க. இப்போ அந்த பன்னீர் மசாலா கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 3 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், 4 காஞ்ச மிளகாய். இது எல்லாமே அடுப்பை சிம்ல வச்சுட்டு வெறும் வானல்ல நம்ம நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பன்னீர் மசாலா கிரேவிக்கு இந்த மசாலா தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். இதை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே ஹீட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்டே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா கிரேவி செய்யறதுக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. தக்காளியும் வெந்துடுச்சு. இப்போ தக்காளி எடுத்துட்டு அது மேலே இருக்க தோலை நீக்கிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளியும் முந்திரியும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ பன்னீரை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கி விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளும் உப்பையும் லைட்டாக பன்னீரில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சிறுவாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயத்தோடைய நல்ல கலர் மாறுற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதக்கிறப்பவே நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்குறப்ப நம்ம செய்கிற அந்த பன்னீர் மசாலா கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம வெறும் வானலில் மசாலாவை எல்லாமே வதக்கிட்டு அதை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து செய்கிறப்ப வீடே அப்படி ஒரு வாசனையோடு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல வாசனையோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் கீ ரைஸ் கூடலாம் சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துக்கிற மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கிரேவியை நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் மேலே நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. பன்னீர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கடைசியில் கொத்தமல்லியை சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி இருக்கு பாருங்க, காஞ்ச வெந்தய இலை, அதை சேர்த்திங்கன்னா இன்னமும் வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்தா அட்டகாசமான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியான முறையில் பன்னீர் மசாலா கிரேவி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.